ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே bujjima டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் மிஷினில் ஒரு பிரச்சனை தான். அதை தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, மிஷின் வந்து நல்லா தச்சிக்கிட்டு இருக்கிறப்போ இந்த இருக்கா தைக்கிறப்போ நல்லா தச்சிட்டு இருக்கப்போ திடீர்னு வந்து பேலன்ஸ் வீல் வந்து ஸ்டக் ஆயிடுது. இப்படி ஸ்டக் ஆகிட்டு ஊசி வந்து எட்ஜில் வந்து வளைஞ்சிட்டா நல்லா தெரியுது அவங்களுக்கு. ஊசி வந்து இப்படி வளைஞ்சிருது. அது என்னன்னு இன்றைக்கி பார்க்கலாம். பாருங்கள், இப்படி தான் நல்லா தைச்சிட்டு இருக்கும் போது இத்தனைக்கும் மொத்தமான துணி கூட எதுவுமே கிடையாது. இப்படி திடீர்னு தைக்கிறப்போ மிஷின் வந்து இப்படி வந்து மாட்டி நீடில் வந்து இதாகிடுது. இதனால் நிறையா நீடில் வந்து இதாகிடுச்சு. அதை வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இப்போது இந்த ஸ்க்ரூவை கழட்டிக்கலாம். த்ரெட்டை எல்லாமே கழட்டி விட்டுருங்க. கழட்டியாச்சு. இப்போது கழட்டியாச்சா? இந்த ப்ரெஷரோட இதை தான் இப்போ நம்ம குறைச்சிட்ருக்கோம். இது வந்து செம்ம டைட்டாக இருக்குது. இதை கொஞ்சம் நம்ம இன்னும் லூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்த தான் நான் இன்னும் யூஸ் பண்ணணுன்றேன். கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் லூஸ் கொடுத்துருக்கேன். கொடுக்குறப்போ இந்த ஃபார் வந்து நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் ஆகும். இதை இருக்கா? இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம கொடுக்குற லூஸ்னால இந்த இடத்துல வந்து துணி கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுக்கு ஒரு கேப் கிடைக்கும். தெரியுதா? இது கம்மியாக இருக்கிறனால தான் இப்போது நம்ம தைக்கிறப்போ இந்த ப்ரெஷரும் வந்து நல்லா அழுத்தம் கொடுக்கும். நல்ல மிஷின் வந்து இந்த ப்ரெஷர் கொஞ்சம் லூஸ் பண்ணதுனால இந்த இடத்துல அமுக்கி தைக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுதான் இந்த இடத்துல ப்ராப்ளமாக இருந்திருக்கு. இப்போது நம்ம இந்த நீடில் இப்போ மாற்றணும். ஏன்னா நீடில் வந்து வளைஞ்சிருச்சு. ஸோ நம்ம நீடில் மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போது இதில் இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல பாபின் கேஸ் இருக்கு இல்லையா, பாபின் கேஸில் ஊசி வந்து படுதா அப்படின்னு கூட அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதையும் செக் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த இடத்தையும் அப்படியே கையோட தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா ஏங்க எவ்வளோ அழுக்கு இருந்திருக்குன்னு இன்னும் நம்ம அதை ஃபுல்லாக தொடச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இந்த இதையும் ஷட்டிலையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போது நம்ம வந்து மாட்டிடலாம். இந்த ஹோலை பார்த்து கரெக்டாக விடுங்க.
அவ்வளோதான், நம்ம வந்து மாட்டியாச்சு. இப்போது நீடில் வந்து நம்ம நீடில் மட்டும் மாற்றிட்டு நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக நீடில் வந்து மாற்றணும். மாற்றிட்டு மறுபடியும் நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். ஒரு ரஃப் துணியில் வந்து ஸ்டிச் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு நான் நீடில் மாற்றுறது எப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து வீடியோவை பாருங்கள். இல்லைன்னா இப்போ மாற்றுறதையும் பார்த்துக்கோங்க. இப்போ பக்கத்தில் சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கா, இதை ஃபஸ்ட்டு கழட்டிக்கலாம். இப்போ நீடில் தெரியுதா உங்களுக்கு? வளைஞ்சிருச்சா? இப்போ நம்ம நல்ல நீடில் எடுத்து இந்த சப்பையாக இருக்கா, இதை வந்து இந்த இடத்துல இப்படி வைக்க போகிறோம். சப்பையாக இருக்கிறது இந்த இருக்குது, உருட்டையாக இருக்கிறது இங்கே இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம மாட்ட போகிறோம். இப்போது நம்ம ஊசி மாட்டியாச்சு. மாட்டிட்டு அந்த ஹோல்குள்ளே ஈஸியாக போயிட்டு வருதான்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் இதை டைட் வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்கள் மிஷினில் சில பேர் மிஷினில் வந்து நீடில் ரொம்ப மேலே ஏறி இருந்தாலும் கரெக்டாக இருக்காது, ரொம்ப கீழே இறங்கி இருந்தாலும் தையல் விழாது. சப்போஸ் சைஸ் மாற்றி விழுந்தாலும் நீடிலில் வந்து தையல் விழாது. இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீடில் வந்து மாட்டுங்க. சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் கரெக்டாக மாட்டிட்டீங்க, அப்படி இருந்தும் வந்து தையல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்போ தையல் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து தையல் வருது அப்படின்னா நீங்கள் நீடில் லைட்டாக கீழே இறக்கி நல்லா டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் தைச்சி பாருங்கள். அப்படி இல்லை மறுபடியும் அப்படியே இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் இறக்குங்க. ஆனால் ரொம்ப இறக்கிறாதீங்க, தையலே விழாமல் போயிடும். அப்படி லைட்டாக ஒரு சின்ன பாயிண்ட்டாக அளவுக்கு இறக்கி பாருங்கள். பார்த்துட்டு கரெக்டாக உங்களுக்கு தையல் எப்போ செட் ஆகுதோ செட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கொஞ்சம் தடிமனான துணியும் வந்து தைக்கிதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது நான் வந்து த்ரெட்டெல்லாம் மாட்டிட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து தையல் வந்து நல்லா விழுந்திருக்கு. பின்னாடியும் நல்லா இருக்குது, முன்னாடியும் நல்லாயிருக்கு. இப்போ இதை வந்து கொஞ்சம் மொத்தமாக வச்சு நம்ம தைச்சி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, தைக்கிதான்னு. நல்லாவே வந்து தையல் வந்து விழுந்திருக்கு. அவ்வளோதான். இப்போது நம்ம மொத்தமாக தைக்கணும் அப்படின்னு மொத்தமான ஒரு துணி தைக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நல்லா டைட்டாக இருக்கும். இந்த பக்கம் இப்படி திருப்புற மூலயமா இது வந்து இந்த ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. பார்த்திங்களா நான் எவ்வளோ லூஸ் கொடுத்துருக்கேன்னு. அப்போது இந்த இது ப்ரெஷர் ஃபுட்டுக்கு கீழே கொஞ்சம் கேப்பும் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஆனால் அதை லாக் பண்ணுறப்போ அந்த ப்ரெஷர் வந்து துணியை நல்லா அமுக்கி வந்து நமக்கு துணியை தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இது பண்ணி கொடுக்குது. ஆனால் வந்து நீடில் எப்போவுமே மாற்றிட்டீங்க அப்படின்னா எடுத்ததும் படப்படப்படன்னு தைக்காதீங்க, ஸ்லோவாக தைங்க. ஏன் அப்படின்னா நம்ம என்ன தான் மாட்டியிருந்தாலும் அந்த நீடிலோட இடம் முன்னாடி அந்த ஹோலில் நுழையிறப்போ, அதாவது நம்ம மாட்டினோடனே நம்ம ஸ்லோவாக தான் தைச்சி பார்ப்போம். எடுத்ததும் நம்ம ஸ்பீடாக தைக்கிறப்போ அது சடன்னு உடஞ்சி நம்ம மேலே படுறதுக்கும் சான்ஸ் நிறையா இருக்குது. அதனால் எப்போவுமே இதை வந்து ஸ்லோவாக வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இதெல்லாம் ஓகேயாக இருந்தாலும் நீடில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா
அதாவது இந்த ஸ்க்ரூ லூஸ் பண்ணது எல்லாமே ஓகே, கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து தையல் விழலை அப்படின்னா நம்ம நீடில் மாட்டினதில் தான் பிரச்சனை இருக்கும். அதை நல்லா கவனிச்சுட்டு பாருங்கள். கடகடன்னு இதை ஸ்க்ரூவை டைட் பண்ண, டென்ஷன் டிஸ்கை சரி பண்ண, இந்த வேலைலாம் பார்க்காதீங்க. நீடில் அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறதுல இந்த தையலை வந்து சரி பண்ணிக்கலாம். சிலது நம்ம வந்து மிஷினை க்ளீன் பண்ணுறப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது இங்கே ஸ்டிச்சிங்கோட வித்து இருக்கு இல்லையா, அதை வந்து தெரியாமல் நவுட்டி இருந்தால் கூட தையல் விழாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதையும் கவனிச்சுக்கோங்க. கவனிச்சுட்டு இந்த மாதிரி டைட்டாக தைக்கிறப்போ துணி அந்த அந்த பெரிய அந்த ஸ்டோனோ இல்லை அந்த மொத்தமான இடம் வர்றப்போ நீங்கள் கொஞ்சம் மெதுவாக மூவ் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ கூட இந்த நீடில் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்ம துணியையும் தைச்சிடலாம். சின்ன மிஷினில் இப்படி மொத்தமான துணி தைக்கிறது இப்படி தான் பண்ண முடியும். இதை வந்து பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்டில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜே புஜ்ஜிமா டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.